நைனாதீவு பிரான்ஸ் வீடு என் கைதான் இந்த நைனாதீவிலேயே முதல் மேல் மாடி வீடுன்னு சொன்னா இதுதானா போய் பழைய வீடு தான் 58ஆம் ஆண்டு இப்போ நைனாதீவில் இந்த ரோட் அம்மன் கோயிலுக்கு போகிற ரோட் போகிற வழியில் இந்த பாருங்க பஸ் ஒன்று வருது. என்னண்டா போகிற வழியில் வந்து ஒரு நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுண்ட ஓதுவேற என்ன இந்த ஓதுவேற என்ன செய்யுது திருவாரங்கடது இது பாடுறவன் பாட்டு பாடுறவன் திருவாரங்கடது. இப்போ உண்மைதானே தெரியும் அங்கேயும் இருக்கணும் இங்கே சிதம்பரம் வந்து இந்த பக்கம் எல்லாம் ஓதுவேறன்னு சொல்லி நல்லா இருக்கும். அவர் பாடினா சும்மா புல் அடிக்கும். நீங்கள் ஒரு பாட்டை பாடுங்க. அவங்க பாட்டை போட்டு வச்சுட்டாங்களாங்க. மெய்தானரும்பி விதிர் விதித்துன் விரையார் களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. சரி உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன ஐயா? உங்களோட பேர் என்ன? இந்த வீரகேசன். வீரங்க நைனாதீவில் என்ன பொறுப்பில் என்ன மாதிரி? அங்கே ஓதுவார் இதுதான். ஓதுவார் இது. உங்களோட வீடு அங்கே இருக்குது இல்லை? அது அங்கே பிள்ளையாருக்கிட்ட. பிள்ளையாருக்கிட்ட இன்றைக்கு நாளைக்கு திருவிழா அதே கொடியேற்ற அப்போ அங்கேயே வாரேன் உங்களை. அங்கே வருவேங்க. வருவேன். சரி இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது பாருங்க. இப்போ என்னன்னு சொன்னால் பாருங்க இதான் முருகன் கோயில். என்ன பேர் முருகனுக்கு? இரட்டங்காளி. இரட்டங்காளி முருகன். இரட்டங்காளி இரட்டக்காளியோ? இரட்டன்காளி. இரட்டன்காளி முருகன் கோயில். கோயிலுக்குள்ள இதில் இருக்கிற மிகப்பெரிய முருகன் கோயிலில் இதுக்கும் உண்டு. சரி போய் பார்ப்போம். கந்தகிரி சொர்க்கம் தான் பாருங்க. ஒப்புடி கட்டி வச்சுக்கணும் வந்து இதெல்லாமே நான் அப்பா விட்டுருக்கணும் அப்படி வாடகைக்கு. இந்த வீடெல்லாம் அண்ணன் இந்த வீடா? இல்லை இல்லை அப்போ அதான் சொந்தக்காரட்ட வீடு. சரி இது இதுவும் பழைய காலத்து பெரிய உடனே. இது என்னப்பா இது அந்த காலத்து இங்கே இதை போய் எடுத்தா நல்லா இருக்கும். அதையும் போய் எடுத்துட்டு வருவோமா? இல்லை அது இதை காட்டிட்டு வருவோம். வேட்டை விட இல்லை யூடியூப் எடுக்கிறோம் சொல்லுங்கண்ணா. இந்த யூடியூப் படம் பிடிக்கிறேன். அப்போ அவங்களோட வீட்டை காட்டலாமே. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் கட்டின வந்து 60ஆம் ஆண்டு குடி வந்தாங்க. 58ஆம் ஆண்டு எல்லா வேலையும் முடிஞ்சு கிடைச்சி 60ஆம் ஆண்டு குடி வந்தேன். இப்படி பெரிய ஊர் இந்த இந்த இதுக்குள்ளேயே பழைய வீடு இல்லை நல்ல மேன்மாடி வீடுண்டா கூட தான். அதைத்தான் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ அந்த காலத்திலேயே நீங்கள் கட்டிட்டீங்க. எங்கள் அப்பா இவங்கன்னா அந்த பெரிய மரங்கள் மச்சு வேலை வந்து இங்கே இந்த பெருமரத்துல மேலே ஏற்றி அடிஞ்சு தான் ஒவ்வொரு மரங்களும். சீரான பெண்ணும் இந்த பெரிய அந்த முதிரை மாதிரி அதெல்லாம் பாலை முதிரையெல்லாம் அங்கே இந்த வெந்நீர் கொண்டு கட்டினால பாருங்க எப்படி எப்படி கொண்டு வந்துட்டு. இப்போ அங்கே ஆக்கள் வாழைக்கு நீங்கள் இருக்கிறீங்க. இதில் இருக்கிறேன். போய் பார்க்கலாமோ? இதெல்லாம் என்னென்ன போட்டு கட்டியிருக்கேன்? பண்டையெல்லாம் சுண்ணாம்பு. இது அசையா அதென்ன? எத்தனை வருஷம் இது வரும் இந்த மதில்? எங்களுக்கு எப்படி வந்து ஒரு வருஷம் 100 வருஷத்துக்கு கட்டியிருக்கோம். ஆமாம்
இப்போதைய காலம் மாதிரி இப்போ இவங்க சும்மா தள்ளி விட்டாங்க பேய் காட்டுறாங்க இப்போ ஒரு அத்தி வர கல்லையும் பார்க்கிறேன் ஓ இல்லை அப்படிதான் நாங்களும் காட்டினாங்களா என்ன ரங்குது இந்த இப்போ எத்தனை வருஷம் சொன்னீங்க எத்தனை வருஷம் சொன்னீங்க இதா ஓ 60 40 20 86 வருஷம் கிட்டத்தட்ட 86 வருஷத்து வீடு மேல்மாடி வீடு இந்த நயனாதேவிலேயே முதல் மேல்மாடி வீடுன்னு சொன்னால் இதுதானா போய் பார்ப்போம் முள்ளுக்கு இதா இருந்து சமைச்சு தாண்டியெல்லாம் கட்டினவையா ஆமாம் இங்கே பாருங்க இதுதான் அந்த பழைய காலத்து வீடு இதுக்குள்ளேயும் இருக்கிறீங்க பழைய வீடு தான் பழைய வீடு தான் ஏய் பரீனம் அது ஆனா இந்த படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அத்திவாரமாக உள்ளதுக்கு போடுறீங்க அத்திவாரமாக உள்ளதுக்கு போட நீங்கள் அத்திவாரம் இல்லை கீழே 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 4 அடி 4 அடிக்கு போட்டுருக்கீங்க ஆமாம் 4 அடிக்கு போட்டும் செய்யாமல் ஆணி அடிச்சா ஆணி நெருப்பு தான் பிறக்கும் அப்படி என்னென்ன போட்டு காட்டுனீங்க என்னென்ன கலவை அது கேட்க சீமன் தானே முதல் ஆரம்பம் இஞ்சத்தை இடிச்ச இஞ்சத்தை மண் தான் இது மண் இஞ்சத்தை மண் அதான் பழைய வீடுகள் எல்லாம் நல்லா பிளப்பா இருக்கு அந்த இப்போ வார சீமெந்தங்க இங்கே இங்கே நான் திருவோணமலை அது கேட்க காமேஸ்வரம் சீமெண்ட் அதுதான் தரம் தரம்னா அதுதான் சீமெண்ட் இதே இல்லை நிம்மதி இப்போ இது என்ன கட்டி வச்சுக்கிறீங்க உள்ளு அறையோ எண்ணெய் இது எண்ணெய் எல்லாம் மேலே இது பிளேட் கேடர் வச்ச பிளேட் கேடர் வச்ச கம்பி இதை கேடர் ரயில் தண்டவாள் கேடர் ரயில் தண்டவாள் கேடர் அது அதுதான் கம்பி இல்லாமல் அந்த தண்டவாளை கேடர் வச்சு காட்டுவீங்க வந்த காலத்திலே இதெல்லாம் பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம் அது எப்படி கொண்டு வந்த நீங்கள் எப்படி கொண்டு வந்த நீங்கள் அந்த வள்ளத்தில் இது மேலே என்ன அம்மா 5 பேருங்க மேல் மாடி எப்படி கட்டி வச்சுக்கிறாருங்க இந்தா அதுக்கு புறாவும் கூட வடி வச்சுக்கோ இது என் வீடு மேலே போய் பார்க்கலாம் அப்போ ஏறையில உடைஞ்சிட்டு இருந்தோ மேலே பிளேட் இல்லை ஒன்றும் இல்லை விலையை அடிச்சது இது இஞ்சால என்ன இருக்குது இதெல்லாம் போகக்கூடும் கிச்சனாங்க சமையல் நிறைய பார்க்கலாமோ காட்டுங்க இருக்கா தண்ணி எல்லாமே நல்லா நல்லா தண்ணியா இங்கே என்ன இது நிற்கிறோம் கடிக்காயிருமே இங்கே பாருங்க இதெல்லாம் அப்பவே போட்ட கதாவல் ஜென்னலாம் இது என்ன இது இது என்ன இதுதான் சமையல் அறை உள்ளுக்கு போய் பார்ப்போம் நயனாதேவிலே முதல் கடையில் மேல்மாடி வீடு இது நல்லா நல்லா பூசிக்கணும் நல்லா அந்த அடிக்கே தெரியும் நல்லா இது நீட்டாக நல்லா இருக்குது இந்தா இது வந்து பாருங்க மரமே பழுதாகாமல் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் தேக்கு இது கான்கிரீட் போடல போல கதவு இந்த பழைய காலத்து வீடு இதெல்லாம் அப்பவே காட்டினது இதெல்லாம் இதான இந்த ஒரு பின்பக்கம் இப்போ அந்த வீட்டுண்ட பின்பக்கம் வந்திருக்கோம் பாருங்க இது என்ன இது என்ன சாமான் ரேடியோ இதுவும் அப்பா காட்டினீங்க இங்கே எப்போ எடுத்துறீங்க ரேடியோ வச்சுருந்த ஸ்டாண்ட் என்ன ரேடியோவா வச்சுருங்க இப்போ பாவிக்கிறீங்களா வேலிக்கு இந்த பெனமட்டையை வரைஞ்சி கட்டிக்கிறேன் பாருங்க தீவு மக்கள் இப்படித்தான் வாழினோம் சரி போய் பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாமா இதுகளெல்லாம் பழைய தோட்ட தொழில் செய்கிறவர் காமாம் எல்லாம் மிஷின்கள் எல்லாம் கரல் படிச்சு போயிருக்குது தீவு உப்பு தண்ணி தானே என்ன இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க மிஷின் தான் இந்த தோட்டத்துக்கு தான் இதெல்லாம் கதவு அப்பவே போட்ட கதவு இஞ்சால இல்லை பழைய சாமானண்டா என்ன இருக்குது
ஆஹா. இது 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 இஞ்சால இன்னொரு வரும் எல்லாம் சுண்ணாம்போ சுண்ணாம்பு இல்லை இல்லை கட்டுவாங்க இல்லை இது இது ஓ பூச்சு பூச்சு பூச்சி பூச்சு சுண்ணாம்பு பழைய சுண்ணாம்பு இது என்ன வித்தியாசமா காட்டி வச்சுக்கிறீங்க இந்த வளைச்சு போட்டிக்காரையா வளைச்சு வித்தியாசம் சவுண்டு ஆனா இதுக்குள்ளுக்கும் குளிர்மையா பெருசா இது நல்லா குளிர்மையா இருக்குது அதுக்குள்ள இதுக்கு நல்லா இருக்கு வெளியில ஓகேயா இருக்கு இதுக்கு வந்து குளிர்மையா இருக்கு அந்த சீமெந்தோ மண்ணோ என்ன தெரியல என்ன காரணம் மட்டும் தெரிஞ்சாக்க சொல்லுங்க உண்மைதான் கேகேஎஸ் சீமெந்து தான் சீமெந்து இப்போ எல்லாம் பத்து எல்லாம் போட்டுறீங்க ஆ பாருங்க இந்த என்னென்ன பாருங்க இது இந்த ஒரு அமைப்பு எனக்கு இது செய்வேன் இல்லை நின்று இருக்கா இன்ஜினியர் இல்லாமல் கட்டி வைக்கிறாங்க வேறு இப்போ எனக்கு என்ன அதுதாங்க கோன் பண்ணி யோசிச்சு நான் இது இந்த வடிவமைப்பு எல்லாமே என்னென்ன போட்டோம் நீங்கள் ட்ராயிங்னு சொல்லுவீங்க அது அவங்க மேசன் மாதிரி இந்த அமைப்பை கொண்டு மேசன் மாதிரி தான் அதான் சொன்னாங்க இந்த காலத்து இவங்க இன்ஜினியர் கூட இவ்வளோத்துக்கு செய்ய மாட்டாங்க எப்படி அமைப்பு எல்லாரும் பார்த்து பார்த்து கட்டுறாரு ஓ சில இடங்களில் பார்த்தேன் இப்படி தான் மேலே கூரைகள் போட்டு காட்டப்படுது எல்லாரும் மேல் மாடி அது சட்டியான அளவில் எடுத்துருக்கீங்க என்ன எல்லாம் நூல் தான் நூல் தான் இப்போ எத்தனை மீட்டர்கள் வந்து அப்போக்க மீட்டர்களும் இல்லையே எல்லாம் நூல் அளவு கணக்கு அடி கணக்கு அளவு கணக்கு இப்போ அந்த கல்லுகள் எல்லாம் என்ன கல் போட்டுங்க அந்த இது சின்ன சல்லிக்கல்லோ இல்லை கருங்கல் அடிச்ச கல் இங்கே தான் இங்கே யாழ்ப்பாணம் இந்த கருங்கலுக்கு அது ஒன்றும் கிடையாது நாங்கள் அடிச்சிடுறோம் அதுதான் மற்றது மண் எப்படி சொல்ல இந்த தண்ணியல் என்ன தண்ணி வச்சு குளிச்ச நீங்கள் கிணத்து தண்ணி இது உங்களோட கணிப்பின்படி இன்னும் எத்தனை காலத்துக்கு இது தாக்கு பிடிச்சி நிற்கும் மேலே ஒழுக்குகள் அப்படி இருக்கும் ரக்கங்கள் அது இப்போ இந்த இறக்கம்னு வரையிலே சிலர் இந்த சரிதான் சடையாக இப்போ டச் பண்ணுவோம் அதுதான் கொஞ்சம் டச் பண்ணி கம்பியல் அதான் கம்பி அதான் கம்பியல் அதாவது கொஞ்சம் கம்பியல் அப்பப்போ இதாண்டு ஆனால் அதுவும் இப்போ கம்பி உடனே வச்சு போட்டு சோங்கான கம்பி அப்போ அந்த காலம் நல்ல உருக்கு கம்பி தான் தென்னை மரங்கள் இங்கிலீஷ் உண்மைதான் எங்கடையாக்கள் அதை கொப்பி அடிச்சு என்ன மாடு வளர்க்குறீங்களோ அது என்ன அது வைக்கோல் எங்கே இருக்கு உங்களோட மாடுகள் போட்டு தொமையா என்ன மாங்க காய்ச்சிருக்குது ஒட்டுக்காண்டு ஆசையில் வைக்கிற வயசு ஒட்டுக்கண்டு ஆனால் ஒட்டுக்கண்டு கணக்கா வருஷத்துக்கு நிற்காது ஆனால் மற்றது வளர நாள் சொன்னாலும் தாக்குப்பிடிச்சு நிற்கும் இது என்ன சாமான் உள்ளுக்கு நெல்லோ நெல் வச்சுக்கார் தோட்டம் உங்களோட தோட்டத்துலையோ வயல் வச்சுக்கார் ஐயா அது என்ன ஐயா மேலே அதுக்கு மேலால என்ன இருக்குது இல்லை அந்த மேலே படிவுக்கு பாருங்க நல்லா கட்டி வச்சுக்கணும் எது முன் வாசல் இதானோ அதோ அப்போ இது என்னத்துக்கு இது தெற்கு வாசல் இப்போ இதால் போனால் அந்த பக்கத்தால் வரலாம் எல்லாம் பின் பக்கம் சாமியார அந்த அதுக்குள்ள இது என்ன இதான் போட்டுக்கு இது அந்த அது ரெண்டு ஒன்று இது ஒன்று இதால் போய் அதால் வரலாம் அதால் போய் இதால் வரலாம் இஞ்சால் இவர் உங்களோட மகனோ பேரன் நிற்கிறார் அப்படியே ஃபோன் அடிக்குதோ ஃபோன் அடிக்குது இதில் ஒரு பழைய வீடு இருக்குது பாருங்க இது வந்து மேல் மாடி இல்லைன்னா சும்மா கட்டி இருக்கணுமா பார்த்தீங்க இந்த வீடு வந்து அந்த காலத்துலேயே இந்த இன்ஜினியர்ஸ் மாதிரி இல்லை நூலை வச்சு தான் அளவு எடுத்து காட்டியிருக்கணும் இப்போ என்ன இன்ஜினியர்ன்னு சொல்லி பீத்துறாது ஆக்கலாம் ஆனால் என்னென்னா அந்த காலத்தில் வந்து இப்படி இருந்துவேன் அந்த காலத்து மேசன் மேர் கூட இந்த காலத்து அதாவது இந்த காலத்து இன்ஜினியர் மேரை கொண்டு அந்த காலத்து மேசன் மேரோட விட்டால் தோற்று போடுவினோம் அவையில் அனுபவசாலி அதோட நூல்லாம் அவைக்கு அளவுக்கும் அந்த மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த அதாவது அளவு நாடாக இல்லை அந்த காலத்தில் நூலை வச்சு தான் அளந்து எடுத்துருக்கணும் பேர் சிவில் படிக்கிறார்கள் இப்போத்திய இன்ஜினியர்ஸ் கூட அப்படி செய்வின மாதிரியால் இதை சொல்ல இந்த அந்த வீட்டை தான் சொல்ல வந்தேன் இந்த வீட்டை தான் சொல்ல வந்தேன் இதை சொல்கிற கிட்டத்தட்ட அந்த காலம் அப்பா காட்டின வீடு பாருங்க இதில் கிணறு இருக்குது பாருங்க
நல்ல தண்ணி இஞ்சால கொடுத்தா நல்ல தண்ணி இருக்காம், நல்ல தண்ணி கிணறு. ஆழமாவும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. இது குடிக்கிறதுக்கெல்லாம் பாவிக்கிறவன். இதே பெரிய வீடு இதுதானா? பெரிய வீடுன்னு சொன்னால் 16 ரூம். நைனாதீவிலே பெரிய வீடு இதுதான். பிரான்ஸ்காரட்ட வீடா? ஏன் நடுக்கிறா உள்ளுக்கு தூக்கி இதான் வந்து 5ஆம் வட்டாரம். அண்ணன் இந்த தண்ணி பந்தல் இதுதான். இது என்ன கோவில்? இதுக்கு விட்றீங்க அங்கே இருக்க போயிட்டு வருவோமே. இதுதான் இந்த அண்ணன் தண்ணி பந்தல். 5ஆம் வட்டாரம் இது. இந்த 5ஆம் வட்டாரத்தில் நல்ல தண்ணி இருக்குது பாருங்க. அங்கே இருந்த அந்த 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 சூழ்நிலைக்கும் இப்போ இருக்க அந்த காலநிலை சூழ்நிலைக்கு வித்தியாசம் தெரியுது. என்னென்னா மரங்கள் பச்சை பாசைகள் செந்தளிப்பாக இருக்கேன். நான் என்னென்னு கண்டுபிடிச்சி வந்தவன் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். மாங்காய் எங்க அதான் நல்ல தண்ணி இருக்கிறதுல மாங்க. இதாட்ட வீடு மௌனியார் இருக்கிறேன். இஞ்சதே உட்காரு கொஞ்சம் மாங்காய்லாம் காய்ச்சி தூங்குது. நல்ல தண்ணி இப்போ சாப்பிடுவாரு இல்லையா? இதெல்லாம் மாக்கல வீடுகள் தான். இது பிரான்ஸ்காரர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இருக்கு பாருங்க. 5ஆம் வட்டாரம். நான் வந்து இதில் ஒரு புது வீடு இருக்குது. உங்க சொல்லவும் உங்களோட அம்மாண்ட வீடா? அதாவது இப்போ என்ன மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு போகிற அண்ணன்டா என் அம்மாண்ட வீடு. அதாவது பெரம்பரை வீடு காலங்காலமாக இருந்தே பொடிச்சு கட்டிக்கிறோமா. இவற்றை அப்பாண்ட தங்கச்சி வீடாம். இது அம்மாண்ட அம்மா வீடு எல்லாம் சொந்தக்காரர் அண்ணன். இது அம்மாண்ட தம்பி வீடு. அம்மம்மாண்ட வீடு. அம்மம்மாண்ட தம்பி வீடு. எல்லாம் நல்ல தண்ணி ஏரியா. இது 500 வருஷமா? இது 500 வருஷமா? என்னண்டா நான் காட்ட போகிற கிணறு வந்து 500 வருஷமா நயனாதீவில் இருக்க ஒவ்வொரு உயிரினங்கள்லேருந்து அத்தனை மனிதர்கள் வரைக்கும் 500 வருஷமா இங்கே தான் தண்ணி எடுக்கிறவையாம். வெளிநாடுக்காரன் யார் வந்தாலும் இங்கே தான் தண்ணி குடிச்சு ஆகணும். இந்த கிணத்துக்கு அடிமையாகணும். உண்மைதான். இயற்கைக்கு எப்பவுமே அடிமை தான் வேற இருந்தாலும். பார்க்க விளாங்க நல்லா இருக்குது தண்ணி. எப்படி நைனாதீவில் இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே அமர்ந்து தண்ணி எடுக்கிறவையா? 1ஆம் வட்டாரத்துலேருந்து 8ஆம் வட்டாரம் மட்டும் 6 மாலையிலேருந்து வெளிநாட்டிலேருந்து மண்புழு எல்லாமே இருக்கு. சகலம் பாம்பு ஊச்சி வெள்ளி கயிறு உழவும் செய்கிறவ நான் குறையா சொல்லல. உழவும் பெரிய நல்ல நல்ல இதெல்லாம் செய்யணும். ஆனால் வாலியை கொண்டு வருவாங்களே போட்டால் வாலியை கொண்டு வருவாங்க ஜனங்கள். அது சரி. சிசிடிவி கேமரா ஊட்டி இதுக்கான சிசிடிவி கேமரா கூட்டக்கூடாது. இது பாருங்க இல்லாமல் உண்மையில ஒரு ஒரு நல்ல ஒரு இது செய்யலாம். பெப்பெல்லாம் போட்டு டேங்க் எல்லாம் போட்டு இந்த செடி வச்சுக்கலாம் எல்லாம் செய்கிறதுக்கு. இந்த கப்பி போடுப்போம். கப்பி போட்டு கந்தசாமியார் கோயில்கிணறு. கந்தசாமியார் கோயில்கிணறு. கந்தசாமியார் கோயில்கிணறு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் பூராய்வு 1ஆம் வட்டம் 1ஆம் வட்டத்தில் இருந்து 8 வட்டம் தான் மொத்த வட்டம். 8 வட்டாரம் 8 வட்ட தனிக்காரன் 5ஆம் வாரு. நல்லா இருக்கு. என்ன சொல்லுங்க திருத்தாங்க அது சொன்னீங்க. எதில் அதில் வராது. கட் பண்ணிடுவேன். நல்லா இருக்குது. நல்ல தண்ணி தான். இப்போ என்னண்டா இது ஒரு இன்னொரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்க. இது வந்து காட்டு கந்த சுவாமி கோயில். காட்டு கந்த சுவாமி கோயில்னு சொல்கிற ஒரு முருகன். எந்த அம்மன் கோயில்? எல்லா கோயிலுக்கும் போவோம். நைனாதீவில் இருக்க நைனை நாகபூசணி அம்மன் கோயில் தீர்த்தமாடைக்கு இங்கே தான் வந்து கடைசியாக
அந்த நைனை நாகபூசணி அம்மன் இங்கே தான் வந்துட்டு போவாம் சொல்லி. இது ஒரு முருகன் கோவில், காட்டுக்கந்த சுவாமி கோவில். இதெல்லாம் யார் கட்டினது? எல்லாம் இந்தியாக்காரர். கோயில் திறந்துருக்காங்க, போய் பார்ப்போமே. கோயிலுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. இந்தியாவிலேருந்து வந்து கட்டினவையாம். கோயில் வேலையில் பார்த்துருக்கணும் பாருங்க, நல்லா கட்டியிருக்கணும். காட்டுக்கந்த சுவாமி கோவில். இது போன மாதிரி முதன்மை வந்தனால உள்ளுக்கு வரையில நான் இதா இந்த பக்கம் எதுவும் எப்படி இருக்குண்டு கோயில் வேலை நடந்து கொண்டிருக்கோம். அது எங்கேயோ தூண்கள் எல்லாம் போட்டு செய். நல்லா தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குது பாருங்க, நல்லா தண்ணி கிணறு. இது நயனாதீவில் 5ஆம் வட்டாரத்தில் இருக்கிற காட்டுக்கந்த சுவாமி கோவில். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா முன்னுக்கு இருக்க அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சாலும் போய் கூட்டிக் கொண்டு போய் காட்டுவார். இது எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டதான்னு சொன்னால், முல்லைத்தீவு உடையார்காட்டு காமதேனு பண்ணையின் உரிமையாளர் சரவணன் விமல் முத்தையா, அவருடைய சொந்தக்காரர் விமல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி விட்டார். அவருக்கு நன்றி. காட்டுக்கந்த சுவாமி கோயிலை பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. நல்ல வடிவாக செய்யணும் இந்த கோயிலுக்குரிய தொண்டுவாள். கோயில் மரம் அரச மரம், அது என்ன அங்கால முத்துச்சுவாமியார் நயனாதியில் இருந்த சாமியார், அவருக்குரிய ஞாபகத்தை வச்சுக்கணும்.